வணக்கம், வெல்கம் பேக் டு பிவி ட்ரேடர்ஸ். கோல்டு லோனுக்கான ஆர்பிஐனுடைய புதிய ரூல்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட், அது மாதிரி பர்சனல் ஃபினான்ஸ், அது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்டிவி அப்படின்னு சொல்லுவோம். எல்டிவின்றது வந்து லோன் டு வேல்யூ ரேஷியோ. அதாவது இப்போ நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னாக்கா, ஸோ உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஒரு 2.5 lakhsக்குள்ளே வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 85% வரைக்கும், அதாவது கோல்டுனுடைய வேல்யூலேருந்து 85% வரைக்கும் லோன் தருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு 2.5 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் லோன் வேணும் அப்படின்னா 80% வரைக்கும் தருவாங்க. அது மாதிரி 5 lakhsக்கு மேலே வேணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 75% தான் கொடுப்பாங்க. 75%ன்றது கோல்டுனுடைய வேல்யூலேருந்து 75% தான் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. அடுத்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புல்லட் லோன்ஸ். ஸோ கோல்டு லோனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 டைப் ஆஃப் கோல்டு லோன்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஒரு டைப் தான் வந்து புல்லட் லோன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த புல்லட் லோன் டைப்ல தான் வந்து இந்த கோல்டு லோனை வந்து எடுத்திருப்பீங்க. மற்றது எல்லாமே இஎம்ஐ பேஸ் பண்ணி வரும். இந்த புல்லட் லோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆனுவலா ஒன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி கோல்டு லோனை வந்து ரெனியூ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பீங்க. இதன் பிறகு வந்து உங்களால் வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணி உங்களால் வந்து அந்த கோல்டு லோனை வந்து ரெனியூ பண்ண முடியாது. ஸோ ஃபுல் அமௌண்ட்டையும், அதாவது பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே பே பண்ணி, ஸோ டோட்டலாக நீங்கள் அந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டு ரீஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இதன் பிறகு பண்ண முடியும். அதாவது ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பே பண்ணி ரினியூவல் பண்ணிட்டு வந்த காலம் போயிட்டு இப்போ நீங்கள் அசலும் முதலுமா சேர்த்து கட்டிட்டு அதன் பிறகு தான் உங்களால் வந்து ரினியூ பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்திருக்கு. அடுத்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கோல்டு லோனுடைய வேல்யூவேஷன்ல சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லேருந்து வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி வந்து கோல்டுனுடைய அன்னை பிரைஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி அதை வேல்யூ பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு சர்டன் பர்சன்டேஜ் வந்து கோல்டு லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் 30 டேஸ்னுடைய கோல்டு பிரைஸை எடுத்து அதனுடைய ஆவரேஜ்ல எது வந்து ரொம்ப லோவரா இருந்திருக்கோ அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி தான் கோல்டு லோன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அதனுடைய ப்ரீவியஸ் டேனுடைய பிரைஸை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதனுடைய மேக்கிங் சார்ஜஸ் அல்லது ஜெம்ஸ் அல்லது ஸ்டோன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து வேல்யூவேஷன்ல கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அடுத்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளட்ஜ்டு கோல்டு. பிளட்ஜ்டு கோல்டு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு வேளை வந்து லோனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, பேங்கர்ஸ் வந்து அன்னைக்கே உங்களுக்கு வந்து அந்த கோல்டு எல்லாத்தையும் வாபஸ் கொடுக்கணும். ஒருவேளை அவங்க கொடுக்கலனாக்கா ஒரு 7 days வரைக்கும் அவங்க வந்து டைம் எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த வித்தின் 7 daysக்குள்ள வந்து உங்களுக்கு அந்த கோல்டு எல்லாத்தையும் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது நீங்கள் கோல்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 7 daysக்குள்ள உங்களுக்கு வந்து அவங்க கோல்டை வந்து ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். ஒருவேளை அவங்க ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் லீகலாக போனீங்கன்னாக்கா 8 daysல இருந்து பர் டே வந்து அவங்க 5000 rupees உங்களுக்கு பெனால்ட்டி கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அடுத்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்ஷன் ரூல்ஸ். அதாவது வந்து இப்போ நீங்கள் கோல்டு வந்து பேங்க்ல வச்சிருக்கீங்க, அந்த கோல்டை வந்து நீங்கள் மூக்கல, அதாவது சரியான டைம்ல மூக்கல அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து ஆக்ஷனுக்கு போயிடும். அப்படி போறதுனாக்கா டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் வந்து பேங்கர்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், யாரு கோல்டு வந்து வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அதுக்குரிய நோட்டீஸ் கொடுப்பாங்க, அவங்களுக்கு அதுக்குரிய டைம் கொடுப்பாங்க. ஒருவேளை அதை மீட் பண்ணல அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ஆக்ஷனுக்கு கண்டிப்பா போகும். இப்ப ஆக்ஷன்ல போகும்பொழுது அந்த கோல்டுனுடைய வேல்யூல இருந்து ஒரு 90% வந்து இனிஷியல் அமௌண்டா செட் பண்ணுவாங்க. அது பிறகு அந்த ஏலத்துல வந்து எவ்வளவு பேர் கேட்கறாங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த 90% தான் மினிமம் பேசிக் ரேஞ்சா வைப்பாங்க. ஒருவேளை யாருமே கேட்கல, அந்த ஏலம் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஸோ திருப்பி இன்னொரு அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க, செகண்ட் அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. செகண்ட் அட்டெம்ப்ட்லயும் யாருமே அந்த 90%க்கு மேல கேட்கல, இல்லை 90% அல்லது 90% அபவ் கேட்கல அப்படின்னு சொன்னாக்கா தேர்ட் அட்டெம்ப்ட்டுக்கு போகும்பொழுது கோல்டுனுடைய வேல்யூல இருந்து 90%ன்றதை வந்து ஒரு 85% குறைச்சி அப்ப திருப்பி ஏலத்தை நடத்துவாங்க. ஏலத்துல வரக்கூடிய அமௌண்ட் வந்து அந்த பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு இருக்கோ, அதாவது பேங்க்குக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு போக பேலன்ஸ் எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதை வந்து யார் வந்து அந்த கோல்டு லோன் வாங்கினாங்களோ அவங்களுக்கு வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. அடுத்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஜிஎம்எல் அப்படின்றது கோல்டு மெட்டல்ஸ் லோன். இது வந்து மெயினா வந்து ஜுவல்லர்ஸ் அல்லது மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து கொடுக்கக்கூடிய லோன். இந்த லோன் டைப்ல பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி வந்து ரீபேமெண்ட் பீரியட் வந்து 180 days இருந்துச்சு. இப்போ வந்து அதை 270 days வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த லோன் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பேங்க்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும். அதாவது வந்து எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், அது மாதிரியான பேங்க் தான் கிடைக்கும். இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்லாம் கிடைக்காது. இப்போ வந்து கிராமங்களில் உள்ள கோஆபரேட்டிவ் பேங்க் கூட இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராசஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.